மேரேஜ் முடிச்சு 10 வருஷம் கெரியர் கேப்பை தாண்டி நம்மளால வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. நம்ம ஸ்டூடெண்ட் அமுதா வந்து பார்த்தீங்கன்னா 2013ல் எம்சிஏ முடிச்சுட்டு எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறி இருக்காங்க அப்படின்ற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களே அது எப்படி நடந்துச்சு அப்படின்ற சொல்லுவாங்க, கேட்டுட்டு வந்துடுங்க. என் பேர் அமுதா. நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன். 2013 பாஸ்ட் ஃப்ரம் சென்னை. எனக்கு கரண்ட்டாக வந்து 10 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு. ஆஃப்டர் நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டீச்சிங் லைனில் போயிட்டேன். ஸோ ஆஃப்டர் தட் நான் வந்து ஜாபுக்கு போகலாம், எனக்கு ஐடியில் என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இப்போது நான் கரண்ட்டாக வந்து நான் சாரோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அதனால சாரை வந்து மீட் பண்ணேன். சாரை மீட் பண்ணதுக்கப்புறம் சார் கைட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நானும் வந்து அந்த எடுத்து நான் படித்தேன், டெவலப்பராக ப்ளேஸ் ஆயிருக்கு. காஷ் இன்ஃபோட்டுக்கு நீங்கள் படிக்க வந்தால் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் 6 நாளும் நீங்கள் இந்த கம்பெனி ஓனர் கிட்ட படிக்க போறீங்க. அவர் தான் உங்களுக்கு டீச் பண்ண போறாரு. இவரை பற்றி சொல்லணும்னா HCL ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணவர் 10 இயர்ஸாக மைக்ரோசாஃப்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கின ஒரே தமிழனும் இவர் தான். அமேசான், இன்டெல், IBM அப்படின்னு ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காரு. 24 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கு. இவர் மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜிக்கும் அந்தந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அமுதா வந்து பார்த்தீங்கன்னா சென்னை 2013ல் எம்சிஏ வந்து முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கெரியர் கேப் ஆயிருச்சு. கொஞ்ச நாள் இல்லை, கொஞ்சம் வருஷங்களாகவே கெரியர் கேப் ஆயிருச்சு. இவங்களால பண்ண முடியுமா, நான் படிச்சிருவேனா, இவ்வளோ கெரியர் கேப் இருக்கே, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற சில டவுட்ஸோடவே வந்தாங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் இப்போ அவங்க வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக நோட் பண்ணி அதை எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அதோட டெடிகேஷன் தான் அவங்களுக்கு இப்படி ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்கு. உங்களாலையும் முடியும், கெரியர் கேப்பெல்லாம் யாரும் பார்க்கறதில்ல, உங்களுக்கு ஸ்கில் இருந்தாலே போதும், ஈஸியாக பிளேஸ் ஆகலாம் அப்படின்னு நாங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படித்து எக்ஸிக்யூட் பண்ணதுனால சூப்பர் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ நீங்களும் காஷ் இன்ஃபோடெக்கில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளில் காஷ் இன்ஃபோடெக்னு சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் பேஜில் kashinfotech.com அப்படின்ற நம்ம வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கோர்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் போகணும். அந்த பேஜ்குள்ளே நம்ம என்னென்ன கோர்சஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் டியூரேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அப்ளை ஃபார் கோர்ஸ்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலமா நீங்கள் ஈஸியாக நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே இதில் இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேஜ் இருக்கும். அந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேஜ்குள்ளே வந்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓரியன்டாக இன்டர்ன்ஷிப் இருக்குது, வேறு என்னென்ன MBA இன்டர்ன்ஷிப், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் எவ்வளோ டியூரேஷன், அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஈஸியாக இன்டர்ன்ஷிப்பும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அவங்க என்னென்ன டொமைனில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அவங்க என்ன டெவலப்பராக என்ன இன்ஜினியராக பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் கீழே நம்ம கொடுத்துருப்போம். அவங்க என்ன இயர் பாஸ்ட் அவுட், அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கோம். என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.